ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைட் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் தினமும் சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண பொருள் தாங்க. ஆனால் அதோட மருத்துவ குணங்களை பற்றி நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதுதாங்க பூண்டு. பூண்டது சிலர் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவாங்க, சிலர் பாலில் கலந்து குடிப்பாங்க, இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தேனில் ஊற வச்சு கூட சாப்பிடுவாங்க. ஆனால் பூண்டை தினமும் சாப்பிட்டா உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, யாரெல்லாம் பூண்டு சாப்பிடலாம், பூண்டு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, யாரெல்லாம் பூண்டை தவிர்க்கணும், அதாவது சாப்பிடக்கூடாது, அதையும் மீறி சாப்பிட்டா வரக்கூடிய பக்க விளைவுகள் என்ன, அதிகமாக சாப்பிட்டா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு எல்லாத்த பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா எனக்கு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பூண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா, 100 கிராம் பூண்டில் விட்டமின் சி, விட்டமின் B6, மெக்னீஷியம், கால்சியம், அயன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், காப்பர், ஜிங்க்கு அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. அது கூடவே அல்லிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையான வேதிப்பொருளும் இருக்குது. பூண்டை நசுக்குனதுக்கு அப்புறமா அல்லிசின் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். இந்த பூண்டை சரியான முறையில் சாப்பிடணும். பூண்டை நம்ம சாப்பிட்றப்ப அந்த பூண்டை நச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு சாப்பிட்றப்ப காட்டத்தன்மை குறையும். அப்படி சாப்பிட்றது தான் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். சரியான முறையும் அதுதான். இதை டெய்லியும் சாப்பிட்றதுனால உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நன்மை என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுது. பூண்டில் இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் என்ன பண்ணுதுன்னா, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வச்சுருக்கிறதுக்கு பயன்படுது. இதனால வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் இது மாதிரியான தொற்றுக்களை எதிர்த்து போராடுற தன்மை நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இரண்டாவது பார்க்கக்கூடிய நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. சிலருக்கு ரத்த அழுத்தம் குறையிறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க பூண்டை சாப்பிட்றப்ப அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்க ஆரம்பிக்கும். அதாவது LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கும் பூண்டு பயனுள்ளதாக இருக்குங்க. இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா பூண்டை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இருக்க காலகட்டத்தில் மாரடைப்பு, இதயம் சார்ந்த நோய்கள் தான் பல மரணங்களுக்கு காரணமாக இருக்குது. இதய நோய்கள் அதிகமாக பரவிட்டும் வருது. பூண்டை நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு இதயம் எப்பொழுதுமே பலமாகும். இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம். மூன்றாவது நன்மை, இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுது. பூண்டு இருக்குல்ல, இது இரத்த நாளங்களோட செயல்பாட்டை ஆதரிக்குது. முக்கியமாக ஆண்களுக்கு தேவையான ஸ்டெமினா பவரை கொடுக்கறதுக்கு பூண்டு பயன்படுது. உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும். டெஸ்டோட்ரான் ஹார்மோன் இருக்குல்ல, அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் தலையிலிருந்து கால் வரைக்கும் சீராக ரத்த ஓட்டத்தை இயக்கிறதுக்கும் பூண்டு அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள், வயசானவங்கள்லாம் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுருக்க முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூண்டை எடுத்துக்கிறது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான்காவது நன்மை, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அப்படிங்கிறது இதில் அதிகமாகவே இருக்குதுங்க. ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்துலேருந்து செல்களை பாதுகாக்கிறதுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சேர்மங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும். அது பூண்டில் இருக்குது. அதாவது நம்ம உடம்புல ஏற்படுள்ள அந்த செல் சேதங்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு பூண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறந்த உணவாக இருக்குங்க. ஐந்தாவது பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, செரிமானம் தாங்க. சிலருக்கு எது சாப்பிட்டாலும் செரிக்காது, செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படும். அவங்களுக்கு ஒரு நல்ல செரிமானத்தை கொடுக்கறதுக்கு பூண்டுங்கிறது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டொமக் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கும், வயிறு எரிச்சல் இது மாதிரியான பிரச்சனை வர்றவங்களும் பூண்டை தவிர்த்துடுறது நல்லது. ஆறாவது நன்மை, இரத்த சர்க்கரை தாங்க. ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பூண்டுங்கிறது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். அதனால நீரிழிவு நோயாளிகள் பூண்டை தினமும் உங்களோட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறப்ப இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா உங்களோட சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கன்சல்ட் பண்ணி டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பீங்கல்ல, அந்த டாக்டருக்கு தான் தெளிவாக தெரியும். அதனால நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டு பூண்டை எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இது அமையும்.
ஏழாவது நன்மை என்னன்னா, அதாவது அலர்ஜிய குறைக்கிறதுக்கு பூண்டு பயன்படுது. பூண்டுல இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் உடல்ல ஏற்படும்ல, அந்த அலர்ஜிய குறைக்குது. சிலருக்கெல்லாம் மூட்டு வலி இருக்கும். அந்த மூட்டுகள சுத்தி வலி, வீக்கம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூட்டுகள்ல அலர்ஜி எதிர்ப்பு தன்மை குறைவா இருக்கிறது தான். அப்படிப்பட்ட வலி, வீக்கம் எல்லாத்தையும் ஓட ஓட விரட்டுறதுக்கு இந்த பூண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு உதவியா இருக்கும். அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, அந்த அலர்ஜியை எதிர்த்து போராடி கை, கால் வலிகள சரி செய்றதுக்கு பயனுள்ளதா இருக்கும். அந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்பு பூண்டுல தாங்க இருக்குது. 8வது நன்மை என்னன்னா, எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு பூண்டு பயனுள்ளதா இருக்கும். குறிப்பா பெண்களுக்கு எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒண்ணா இருக்கு. ஏன்னா, பெண்களுக்கு தான் வேகமா உடல் ரொம்ப வீக் ஆகுது. எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அதிகமா வரும். அதுவும் மெனோபாஸ் காலத்துல கட்டாயமா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்துருது. நீங்க பூண்டு அதனால ரெகுலரா உணவுல எடுத்துக்கணும். 40 வயசு எட்டின பெண்களுக்கெல்லாம் கை வலி, கால் வலி, மூட்டு வலிலாம் வர்றதுக்கு காரணமும் எலும்பு பலவீனமா இருக்கிறது தான் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கு பெண்கள் கட்டாயமா பூண்டு எடுத்துக்கிறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். 9வது நன்மை உடலுக்கு சக்தியை அதிகரிக்குது. பழமையான காலங்கள்லலாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் உடல் சக்தியோடு இருந்ததற்கு பூண்டும் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பூண்டு எடுத்துக்கிறதோடையே உடற்பயிற்சி செய்கிறப்ப உங்களுக்கு இன்னும் பலனுள்ளதா இருக்கும். 10வது நன்மை கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு பூண்டு ரொம்ப உதவியா இருக்குங்க. ஆரோக்கியமான உணவு முறையோட ஒரு பகுதியா நீங்க பூண்ட தினமும் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா, கல்லீரலோட செயல்பாட்ட பாதுகாக்கிறதுக்கும், கல்லீரல ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம பூண்டோட நன்மைகள தான் பார்த்தோம். இனிமே தான் இத எப்படி சரியான முறையில சாப்பிடுறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியான முறையில சாப்பிட்டா தானங்க அதோட முழு ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். சரியான முறைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பூண்டு சாப்பிட்றதுக்கு சிறந்த நேரம்னா காலை உணவோட சாப்பிடலாம். இல்லைன்னா நைட்டில் சாப்பிடலாங்க. வெறும் வயிற்றுல சாப்பிட்றது எல்லாருக்கும் பொருந்தாது. வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க உணவோட சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. வயிற்று பிரச்சனை எதுவும் இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்க வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு பூண்டு எடுக்கலாம் அப்படின்னா, பொதுவாக 1லிருந்து 2 பல் பூண்டு எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். பச்சை பூண்டு பற்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி எனக்கு பச்சையாக சாப்பிட்றது பிடிக்க அப்படின்னா, நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் வெறும் சட்டியில் பூண்டு பற்களை வறுத்துட்டு அதை அப்படியே எடுத்து சாப்பிடலாம். வறுக்கிறப்ப அந்த பூண்டு பற்கள் நல்லா ரோஸ்ட் ஆயிரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் பூண்டு சாப்பிட்றப்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்துடலாமா? பூண்டை பயன்படுத்துகிறப்ப அல்லது தவிர்க்கணும். யார் தவிர்க்கணும்னா, ரத்த முறைதல் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, அதாவது பிளட் தின்னர் மாத்திரை மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க பூண்டை பயன்படுத்துறதை தவிர்த்துறதே நல்லது. நீங்கள் ஏதாவது அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பூண்டு எடுத்துக்கிறத தவிர்த்திடணும். வயிற்றில் புண்கள், அல்சர் மாதிரியான கடுமையான அமிலத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்களும் பூண்டை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. பூண்டு சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி, வீக்கம் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா நீங்களும் பூண்டை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு பூண்டை எடுத்துக்கலாம். எந்த உணவாக இருந்தாலும் அளவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியங்க. அது எந்த உணவாக இருந்தாலும் சரி அளவோடு எடுத்துட்டா ஆரோக்கியம் அதிகரிக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி பூண்டுக்கும் பொருந்துங்க. இந்த வீடியோவில் அளவோட பூண்டு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன, யாரெல்லாம் பூண்டை தவிர்க்கணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருப்போம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.